மேற்க பார்த்த வீட்டிற்கு பின் வாசலோட கிழக்கு பகுதியில் ஒரு வாசலோட வைக்கும்போது அதனுடைய அமைப்பை பற்றி இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம். ஸோ வரைபடம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழி பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு பலன்கள் சொல்கிறேன். யாருக்கு யோகம்ங்கிறதையும் படிப்போம். நல்ல பிளான், ஃபேண்டாஸ்டிக்கான பிளான். உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாங்க போவோம். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரியனுங்கிறது தான் கிழக்கு, மேற்குங்கிறது சனி பகவான். சூரியன் எங்கே உச்சமாவார்னாக்கா சித்திரை மாதம் பிறந்த மேசராசிக்காரங்க சூரியன் உச்சம், அந்த வீட்டில் சனி நீசமாவார். அதே ஐப்பசி மாதம் சூரியன் நீசம், சனி உச்சம். அதனால தான் நேர பின்வாசலோடு இருக்கு. மேற்குக்கு கிழக்கு வாசல் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாத்துக்குமே இது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. ஈசான மூலையில் அப்பா அம்மாவை படுக்கிறதுக்கு உண்டானது, பிள்ளைங்க படுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, காமன் டாய்லெட்டு, அடுப்படி, கிச்சன், கம் டைனிங் அக்னி மூலையில். ஸோ கன்னி மூலை சார்ந்து பூஜை சாமி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. டாய்லெட்டுக்கும் பூஜைக்கும் நடுவில் ஒரு இடம் விட்டுக்கிறது. கன்னி மூலையில் நீங்கள் பீரோ வைங்க. கட்டலுக்கு உண்டான அமைப்பு. ஸோ ஜன்னலுக்கு உண்டான ப்ரொவிஷன், போர்ட்டிக்கோ, மாடிப்படி கிளாக் வைஸில் ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு. ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேர்ப்பும் சம்பம் வைக்கணும். இது கிராஸ் இருக்கிறது தாம்பர கம்பி பதிக்கணும். மாடிப்படிக்கு கீழே செப்டி டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்கும். இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.